டேட்டா டே சீசன் 2 எபிசோடு 8 பிரேக் டவுன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? போன எபிசோடு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்து அந்த மியூசிக் ஆக்டர்ஸ் எல்லாம் உயிரோடு வந்திருப்பாங்களே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எவன்டா அவ்வளோ கேவலமாக சத்தம் எழுப்புன்னு கேட்டதுக்கு நான் இல்லை சார், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டர்போ கேள்வி குறுக்கு வந்து இதான் இவங்க தான் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தி போட்டு கொடுத்தது. இப்போ இந்த கேவலமாக சத்தம் எழுப்பு நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அதுங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்துங்க. பார்த்தா ஏகப்பட்ட மியூசிக் நோட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிக்கக்கூடியதாக இருக்குது. உட்காரனோட டச் பண்ண உடனே வெடிச்சு சதுருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஏன்டா டச் பண்ணு கேட்கும்போது டச் பண்ணாமல் டாச் பண்ணுறான்னு சொன்னால் டச் பண்ணாமல் டாச் பண்ணுறதா இந்த இடம் முழுக்க அதான் இருக்குது, எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க பேத்த முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மியூசிக்ஸ் எல்லாமே நோட் வச்சு அட்டாக் பண்ண இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக இடத்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அது ஏதோ ஒரு பெரிய ஃபீல்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள சண்டை அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் டாச் பண்ண பார்க்குறாங்க, முடியல. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கு, இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உட்காரன் வந்து ஒரு நோட் மூலமாக லாக் ஆயிடுறான். ஐரா பார்த்தீங்கன்னா முடிய வச்சு அதை அடிக்க பார்க்குறா, அது பார்த்தீங்கன்னா ரீச் ஆக மாட்டேன் அவனுங்களை. ஒரு கட்டத்தில் உட்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் நோட் மூலமாக அப்படியே லாக் ஆயிடுறான், அசைய முடியாமல் நின்றுறான். அந்த டர்போ கேள்வி அசைய முடியாமல் நின்றுதா. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உடனே அட்டாக் பண்ணிடுறானுங்க. மொத்தமாக அட்டாக் ஆகி எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அட்டாக் வாங்கி பார்த்தீங்கன்னா உட்காரணும் வந்துட்டு இப்போ பழையபடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான். சே, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கேன். டேய் சும்மா உட்காந்து புலம்பாதுடா, அடுத்து ஏதாச்சும் வேற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டர்போ கிரானியும் கத்திக்கிட்டு இருக்க. அந்த லைன் நல்லா இருக்கும். இஃப் யூ டைம் டு ஒயின் தென் மூவ் யுவர் ஸ்பைன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் நல்ல ஒரு டைலாக் இருக்கும், ரைமிங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைலாக் என்ன சொல்ல வரேன்னா, அதுங்களோட ரிதமை நோட் பண்ணு, எத்தனை பாட்டு கேட்டிருப்பேன், அந்த பாட்டெல்லாம் வச்சு அதோட ரிதமை வச்சு மூமெண்ட்டை நவுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பாட்டை ரீசெண்டாக நான் எந்த பாட்டும் கேட்கலையே, எந்த ரிதம் வச்சு நான் மூட் பண்ணுறது அப்படின்னு கேட்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் அந்த ஹயாஷி பர்ஃபார்மன்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஹண்டிங் சோல் பாட்டு. ஸோ இப்போ அந்த ஹண்டிங் சோல் பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த பீட்டை யூஸ் பண்ணி இவன் மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பாட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டை மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பீட்டை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது மூவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐரா முடிஞ்ச வரைக்கும் அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா, முடியல. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டு தரையில் ஒரு புதக்குழி மாதிரி இடத்துல மாட்டிக்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவளை அட்டாக் பண்ண எல்லா நோட்ஸுமே வந்துட்டு இருக்கு. பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து குறுக்க வந்து எப்படி அவளை காப்பாற்றி கூட்டு போயிடுறான். இப்போ அந்த நோட்ஸ் அவனுக்கு புரியுது. இப்போ அந்த ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். அப்படிதான் டேய் வாடா முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்போ கிளம்பியை கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த மியூசிஷியனில் ஒருத்தனை ஐரா பிடிச்சி இழுத்து ஒரே அடி அவனை தலை துண்டா போயிருது. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபோட்டோ மாறிடுறப்பல இவருமே ஒன் ஆஃப் தி மியூசிஷியன் தான். ஸோ மிச்சம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானுங்க. இப்போல்லாம் கலரில் மாதிரி கலராக பார்த்தீங்கன்னா மியூசிக் நோட் கொடுக்குறானுங்க. பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த இடமே கம்ப்ளீட்டாக அந்த ஒப்பேரா ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த மாதிரி மாறிடுச்சு. ஒப்பேரா ஸ்டேஜ் சிம்பனி நம்பர் 9 பாடுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பனி நம்பர் 9 பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பேரா சிங்கர்ஸ் பாடுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒப்பேரா சிங்கர் மாதிரி ஒரு பெரிய உருவம் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த உருவத்து வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எதுதோ பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மனுஷங்களாம் கீழே வச்சுட்டு இருக்கானுங்க. அவன் மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு 3 உருவம் வைக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 உருவம் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வாயிலிருந்தெல்லாம் கருப்பு கலரில் யாரோ மனுஷங்க பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு குதிக்கிறானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பிரிட்ஸ் மாதிரி தான். அதெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வர இதுங்கெல்லாம் அடிச்சு போட்டால் இப்போ நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு அந்த மியூசிஷியன்ஸாக அடிச்சு போட்டால் எல்லாம் போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அங்கே எப்படா போகிறது அப்படின்னு கேட்கும்போது இதுங்களெல்லாம் சுற்றி வளைச்சிருது. ஐரா பார்த்தீங்கன்னா உட்காரோட கையை பிடிச்சிட்டு அவள் முடியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தனோட இழுத்து பிடிச்சி அவள் தலை மேலே ஏறி நின்றுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணுற மாதிரி அவன் மேலே பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் தலைக்கு போயிடுறாங்க. அவன் குறுக்க நிற்க சுற்றி இருந்தவங்களாம் சேர்ந்து அவனை அடிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐரா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கா. அவன் அந்த பக்கம் உட்காருன தூக்கி விட்டுட்டா. நீ அவனுங்களை பார்த்துக்க அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐரா அவனும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒரு சமயத்தில் சட்டுன்னு அவளுக்கு ஒரு அடி விழ அந்த வளர்ந்து நிற்கிற எல்லாருமே அவனுங்களை யூஸ் பண்ணி அவனுங்களை அடிக்க வைக்கிறா. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐராக்கும் ஒரு அடி விழ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து திரும்ப பழைய மாதிரி ஆயிடுறா. ஆனால் மாங்கால் ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டீங்க அவன் வந்துட்டு நம்ம மோமோவை தான் நினச்சி பார்த்துருப்பா. மோமோவை இவன் கொல்ல வந்திருப்பா இல்லை ஜிஜி அந்த சீனை நினச்சி பார்த்துருப்பா. அந்த சீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வரமாதிரி காட்டியிருக்காங்க. அனிமேல அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவள் அதை நினச்சி பார்த்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்தையும் அடிச்சு போட உட்காரன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மியூசிக் நட்ஸ் எல்லாம் தாண்டி முடிஞ்ச வரைக்கும் டாச் பண்ணி அவனுங்களை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் குறுக்கிறதுக்கு அந்த எல்லா நோட்ஸுமே எப்படியா யூஸ் பண்ணி அவனை அடிக்கிறது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னால் ஃபுல் த்ராட்டில் 2 தடவை தான் போக முடியும், ஆனால் அங்கே 5 பேர் இருக்கானுங்களே அப்படின்னு சொல்ல, ஒருத்தனுக்கு ஒரு பீட் தான் 5 பீட்டை ஒரே ரோல 5 பீட்ஸ் என்ன ரோ 5 பேரையும் அட் அ டைமில் நீ அடிக்கணும், அந்த 5 பீட்டை யூஸ் பண்ணி அவனுங்களை அடி அப்படின்னு மாதிரி சொல்ல 5 பேரையும் பார்த்தீங்கன்னா 5 பீட்டில் ஒரே ரோலை அடிச்சு முடிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. அவனுங்களாம் ஃபோட்டோ பார்த்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. திரும்ப அவங்க பழைய மாதிரியே வந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார ஐரா கிட்ட சொல்ல ஐராவோட அந்த ஒரு ஒரிஜினல் செல்ஃப் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் தெரியுது.
தெரியுது. பட் ரியல் லைஃப்பில் அவர் ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு நின்றுட்டுருக்கா, என்னன்னு தெரில. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அங்கே எகைன் சண்டை போயிட்டுருக்க. இதுங்களாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இதுங்க எல்லாமே ஒரு ஸ்பிரிட்ஸ் தான், இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பயம், ஐ மீன் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இவங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருச்சு, அதுதான் இவனுக்கு எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சுதான் நீ எங்களை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் தெரிஞ்சு தான் கூட்டு வந்தேன், உங்களை போட்டு தள்ள தானே பிளான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த டர்போ கிளவி கீழே இறங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நோட் வந்து டக்குன்னு ஆன் ஆயிடுது. பார்த்தா வந்து பியானோவை தட்டிடுறால, அதுங்க எல்லாமே திரும்பவும் வந்துருச்சுங்க. லைக் முன்னாடியே சொல்லியிருப்பா பார்த்தீங்கன்னா இந்த நைட் எல்லாமே இதுங்க எல்லாமே கலெக்டிவ் ஃபேரால் உருவானது. சப்போஸ் நடுராத்திரி 2 மணிக்கு யாராச்சும் வந்து இதை வாசிச்சாங்கன்னா அதுங்களாம் உயிரோட வந்து அதுங்களாம் பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ டர்போ கேள்வி இறங்கும் போது தெரியாதமா அது மாதிரி கால் வச்சுரா பாருங்க, திரும்ப அது எல்லாமே வந்துடும். ஐயோன்னு அப்படின்னு நமக்கு கத்துறதோட கட் பண்ணி ஸ்கூல்லேருந்து கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மோமோட வீட்டை காட்டுறாங்க. மோமோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஜிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பண்ணுறதுக்காக ஹையர்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள திரும்ப வர சொன்னதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் திரும்ப வர போகிறாங்களாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும், நீ அதை குடும்பத்தில் சேர்த்துக்கன்னு சொன்னதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் நீ வந்துட்டு இப்போ அவங்க 2 பேரும் லாட்டிமாவும் மோமோவும் உயிரோட கூட நினச்சினா கண்டிப்பாக அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிஜியும் கம்முன்னு இருக்கான், சுற்றி இருக்கிறவங்களும் கம்முன்னு இருக்காங்க. நான் ஏஷியா பர்ஃபார்மன்ஸ் ஆளுங்களை வர சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம மஞ்சரை சொல்ல, அங்கே பார்க்க மோமா பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாம் ஓ இஷ்டத்துக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டேன்னு சொல்ல, அது இப்போ சொல்லணுன்ற தேவையில்லை, அது இப்போ அர்ஜென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். பாட்டிமா எதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கம்முன்னு இருக்காங்க, ஜிஜியும் கம்முன்னு இருக்கான். திடீர்னு வேட்டுக்கிலேருந்து ஒரு சத்தம் பார்த்தா, ஜின் என்ஜோஜி வெளியே வாடா அப்படின்னு உட்காருன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இப்போ கத்துறான் அப்படின்னு நல்லா வெளியே வந்து பார்க்குறாங்க. யாரும் குறுக்க வேணாம், நான் அந்த ஈவலையை வெளியே விடு, நான் அவன் கூட சண்டை போட்டு அவனை ஒரேடியாக அடிச்சு துவைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியா, இப்போ இந்த அவசியம் தேவையாடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கள் கம்முன்னு இருங்க அதை நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஐரா கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். இப்போ சண்டை போகிறதுக்கு ரெடியாக ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காரங்கிட்ட மோமோ கேட்க, அவன் உங்களை அடிக்க வரும்போது நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிஸ் ஆஃப் ஆகிட்டேன், இதுக்கப்புறமே என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதை நான் அடித்து துவைக்காம விட மாட்டேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். மாஞ்சிரோ அந்த பக்கம் வந்து நிறுத்துறா, நாங்கள் ஐயாஷி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க வர சொல்லிட்டோம், அவள் தான் எக்ஸாம் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, மாஞ்சிரோ அவனை அசிங்கப்படுத்தாத, அவன் பேச்சில் எனக்கு நெருப்பு தெரியுது, கண்டிப்பாக இந்த முறை ஏதாச்சும் செய்வான் அப்படின்ற மாதிரி பாட்டிமா மாஞ்சிரோவை தடுத்து நிறுத்திடுறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஈவிலையை நான் இன்னைக்கு போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காரன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக, அந்த பக்கம் ஜின்னும் பார்த்தீங்கன்னா நான் உன்னை தாண்டா நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லிட்டு இப்போ ஐரா அவன் மூஞ்சில் பச்சை தண்ணி அடிச்சிடறான். உட்காரன் லாக்கின் ஆகி ஓங்கி போய் அவனை ஒரு உதவிக்கிறான். ஈவிலையே அவனுக்கு ஒரு பஞ்சு வைக்குது. அது பாகுபலி பல்வாள் தேவ மாதிரி 2 பேரும் அப்படியே க்ளோஸ் அப்பில் வரதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. வெளியால் தாங்க இந்த டீலாம் சொன்னது, அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் டிப்ஸ் எல்லாம் பார்க்குற வரைக்கும் பை பாய்.